Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க theorem 13.2ல part 4 product of a regular space is regular. So அப்ப அந்த product ரெண்டு regular space எடுத்துப்போம். அதோடைய product பண்ணும்போது அதுவும் ரெகுலரா இருக்கு அப்படிங்கிறது in general product of two regular spaces ரெகுலர்ங்கிறது. இப்போ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா arbitrary product of regular spaces ரெகுலர். ஸோ ஒரு கலெக்ஷன் arbitrary அப்படின்னா ஒரு கலெக்ஷன் எடுத்துப்போம். ரெகுலர் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷன் எக்ஸ் ஆல்ஃபாக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாவும் ரெகுலர் ஸ்பேஸ். ஓகேவா, அதை நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா வந்து நான் ரெகுலர்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெருசாக அதை மாதிரி எடுத்துக்க வேணாங்கிறக்கா ஜஸ்ட் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அந்த ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாக்கு ஒரு நேம் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த எக்ஸாக நான் ரெகுலர்னு சொல்ல போகிறேன். தட் இஸ் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா வந்து ரெகுலர்னு சொல்ல போகிறேன். ஓகேவா, இந்த எக்ஸ் ஆல்ஃபா அதுக்குள்ளே இந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாவும் ரெகுலர் ஸ்பேஸு. அதை நான் ப்ராடக்ட் பண்ணுறதை நான் எக்ஸ்ன்னு ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அந்த எக்ஸை நான் ரெகுலர்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஈச் எக்ஸ் ஆல்ஃபாவும் ரெகுலர். ஸோ 1 பாயிண்ட் அப்போ அந்த அதில் இருக்க அந்த பாயிண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்டாக இருக்கும் எக்ஸ் ஆல்ஃபாவில். ஓகேவா, ரெகுலர்னா ஸோ 1 பாயிண்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு. ஓகேவா, இன் தட் ஸ்பேஸ். ஸோ இப்போ வந்து 1 பாயிண்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு ஈச் எக்ஸ் ஆல்ஃபா பிகாஸ் ஈச் எக்ஸ் ஆல்ஃபா வந்து ரெகுலராக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இங்கே 1 பாயிண்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு இன் எக்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸை நான் ரெகுலர்னு சொல்லணும். ஸோ அப்போ அதில் இருக்கிற 1 பாயிண்ட் செட்டு 1 பாயிண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸில் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ரெகுலர்னால் ஒரு பாயிண்ட் எடுப்போம், அதுக்கு இன்னொரு க்ளோஸ்டு செட் எடுப்போம். அது வந்து ஒரு ஓப்பன் செட், அது அந்த இடத்துக்கும் 2 ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ அதை தான் நான் இங்கே எடுக்க போகிறேன். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன் முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, பேசிஸ்க்காக வந்து நம்ம படிச்சிருப்போம். ஒரு செட்டு வந்து இட் இஸ் அன் ஓப்பன் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது இட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் டவ் அப்படின்னு சொல்லி கூட படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ ஒரு நெய்பர்ஹுட்னோ இல்லை ஓப்பன் செட்டுனோ இல்லைனா இட் இஸ் ஒரு ஓப்பன் செட்டுனோ இல்லைனா ஒரு இட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி வந்து பேசிஸ்க்கு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த தான் நான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன். எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் அது ஒரு எக்ஸ் ஆல்ஃபா கூட அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த பேஸ் எலமெண்ட், அதுக்கு ஒரு பேசிஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அது வந்து அந்த நெய்பர்ஹுட்டுக்கு கண்டெய்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா, அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். யூங்கிறது நெய்பர்ஹுட் ஆஃப் இந்த நான் எடுத்த பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் யூ. ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா ஒரு பேஸ் எலமெண்ட் ஒன்று சூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் யூ ஆல்ஃபான்னு சொல்லி ஒரு பேஸ் எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூ நான் எடுத்த நெய்பர்ஹுட் யூக்கு கண்டெய்னராக இருக்குது. ஓகேவா, தட் இஸ் நான் எடுத்த எக்ஸுக்கு ஒரு பேசிஸ் எலமெண்ட்டு, அந்த பேசிஸ் எலமெண்ட் வந்து நான் எடுத்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் வந்து இதோட இது. ஓகேவா, ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கண்டிஷன் நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ் பிலாங்ஸ் டு பி கண்டெய்ன்ட் இன் யூ அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா கண்டெய்ன்ட் இன் யூன்னு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட், இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து எனக்கு என்ன தெரியும், ஈச் எக்ஸ் ஆல்ஃபாவும் ரெகுலர்னு தெரியும். ஸோ அப்போ நான் எக்ஸ் ஆல்ஃபாலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகேவா, ரெகுலர்னா ஒரு பாயிண்ட் ஒரு க்ளோஸ் செட்டு, அதுக்கு டிஸ்டன்ட் ஓப்பன் செட்டு. ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஆல்ஃபாலேருந்து ஸ்மால் எக்ஸ் ஆல்ஃபான ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூ ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ ஓப்பன் செட்டு, இந்த பாயிண்ட்டுக்கான ஓப்பன் செட்டு யூ ஆல்ஃபா. அதே மாதிரி இப்போ இது வந்து எந்த கண்டிஷன் நான் யூஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா தியரம் 31.1ல் ஏங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் இப்போ இங்கே நான் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ரெகுலர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் each given a point x in x and a neighborhood u of x. அந்த எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட் வந்ததுன்னா there exist a neighborhood, இன்னொரு நெய்பர்ஹுட் அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் p of x such that அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், v bar contained in uங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா, ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரெகுலராக இருந்தால் இந்த கண்டிஷன் இருந்தால் ரெகுலர். ஓகேவா, ஸோ இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன். எனக்கு இது என்ன தெரியும், ரெகுலர்னு எக்ஸ் ஆல்ஃபா வந்து ரெகுலர்னு தெரியும். ஸோ அதை தான் நான் சூஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஆல்ஃபாலேருந்து ஒரு பாயிண்ட் ஸ்மால் எக்ஸ் ஆல்ஃபா, அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூ ஆல்ஃபா. ஸோ அப்படி இருந்ததுன்னா இன்னொரு நெய்பர்ஹுட் அது இருக்கிற மாதிரி இன்னொரு நெய்பர்ஹுட் வி ஆல்ஃபா எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா வி ஆல்ஃபா பார் கண்டெய்ன்ட் இன் யூ ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போது எனக்கு என்னென்ன அப்போ நான் அதை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஆல்ஃபாங்கிற பாயிண்ட்டு வி ஆல்ஃபாக்குள்ளே இருக்குது. ஓகேவா, பிகாஸ் நெய்பர்ஹுட் வி ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாக்கு தான் இன்னொரு நெய்பர்ஹுட் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வி ஆல்ஃபாக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஏ கண்டெய்ன்ட் இன் ஏ க்ளோஷர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஒரு செட்டு அதோடைய க்ளோஷருக்கு சப்செட்டாக இருக்கும். ஒரு செட்டு அதோடைய க்ளோஷர் செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அதுதான் இங்கே வி ஆல்ஃபா இஸ் கண்டெய்ன்ட் இன் வி ஆல்ஃபா பார். இங்கே இந்த கண்டிஷனு
contained in u alpha. ஸோ ப்ராடக்ட் போடுறேன். ப்ராடக்ட் போடும்போது ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா எனக்கு எக்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் வி ஆல்ஃபா கண்டென்ட் ப்ராடக்ட் வி ஆல்ஃபா பார் கண்டென்ட் ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா. ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா தான் நமக்கு வந்து கண்டென்ட் இன் யூன்னு சொல்லி தெரியும். ஓகேவா? ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா வந்து கண்டென்ட் இன் யூன்னு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் வி ஆல்ஃபா. ப்ராடக்ட் வி ஆல்ஃபாவை நான் ஜஸ்ட் வின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு வி contained in product v alpha bar contained in u. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணி இது வந்து ஹோல் பெரிய செட்டுக்கு இந்த யூக்கு வந்து சப்செட்டாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வி ஆல்ஃபா பார் கண்டென்ட் இன் யூ. இப்போ நான் சிம்பிள் குறைச்சி இது பண்ணி எழுதுனேன் அப்படின்னாக்கா ப்ராடக்ட் வி ஆல்ஃபா பார் கண்டென்ட் இன் யூன்னு மட்டும் வரும். ஓகேவா? இதெல்லாம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எழுதுனா ப்ராடக்ட் வி ஆல்ஃபா பார் கண்டென்ட் இன் யூ விச் இஸ் அதை நான் ஸ்டார்னு மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நான் செகண்ட் யூனிட்டில் ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரமை அடுத்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் டோபாலஜியில் இந்த தியரம், அதாவது தியரம் 9.5ல் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஆல்ஃபான்னு ஒரு ஃபேமிலி ஒரு கலெக்ஷன் இருந்துச்சுனாக்கா அதில் இருக்கக்கூடிய சப்செட்டுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் ப்ராடக்ட் டோபாலஜியில். அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ராடக்ட் வி ஆல்ஃபா பார் கண்டெய்ன்ட் இன் யூன்னு சொல்லி இருந்ததில் இந்த ப்ராடக்ட் வி ஆல்ஃபா பாருக்கு பதிலாக ப்ராடக்ட் வி ஆல்ஃபா த ஹோல் பார் அப்படி போடலாம். ஓகேவா? அதான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. ஏ ஆல்ஃபா பார் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஏ ஆல்ஃபா த ஹோல் பார்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் இங்கே போடுறோம். அப்போ ப்ராடக்ட் வி ஆல்ஃபா பார் அதே தானே இங்கேயும். ஸோ நான் எடுத்துக்கிற எக்ஸ் ஆல்ஃபாக்கு சப்செட் தான் வி ஆல்ஃபா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் டோபாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு பதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராடக்ட் வி ஆல்ஃபா ஹோல் பார் கண்டெய்ன்ட் இன் யூன்னு நான் என்ன எடுத்துக்கேன்? ப்ராடக்ட் வி ஆல்ஃபா தான் வின்னு சொல்லி எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ ப்ராடக்ட் வி ஆல்ஃபாக்கு பதிலாக வின்னு போட்டோன்னா வி பார் கண்டெய்ன்ட் இன் யூன்னு சொல்லி வந்துடும். இதை தான் நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸை நான் ரெகுலர்னு சொல்லணும். ஸோ ரெகுலர்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தேன். ஓகேவா? எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கான நெய்பர்ஹுட் யூ அண்ட் அது இருக்க மாதிரி இன்னொரு நெய்பர்ஹுட், அந்த எக்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு நெய்பர்ஹுட் எனக்கு கிடச்சிருக்கு எக்ஸ் வின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு வி. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் ரெகுலர்னு ப்ரூவ் பண்ணணும்னாக்கா இந்த கண்டிஷன். ஸோ எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தேன், அதுக்கு இருக்க மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தேன். ஸோ இன்னொரு நெய்பர்ஹுட் எனக்கு வின்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகியிருக்குங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு வி. ஓகேவா? வின்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? வி பார் கண்டெய்ன்ட் இன் யூன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. வி பார் கண்டெய்ன்ட் இன் யூ. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் வி ஆல்ஃபாக்கு பதிலாக வி போட்டோன்னா வி பார் கண்டெய்ன்ட் இன் யூ. ஸோ தேர்ஃபோர் எக்ஸை ரெகுலர்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்லேருந்து எடுத்த பாயிண்ட்டு அதோடைய நெய்பர்ஹுட், அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் இங்கே வின்னு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. எனக்கு அந்த கண்டிஷன் வி பார் கண்டெய்ன்ட் இன் யூன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. தேர்ஃபோர் த எக்ஸ் இஸ் ரெகுலர். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸை தான் நான் என்னென்னு சூஸ் பண்ணியிருந்தேன்? ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபான்னு போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ரெகுலர். இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ரெகுலர் ஸ்பேசஸ் ரெகுலர். ஓகேவா? ஸோ இப்போ தியரம் 13.2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.